தலைவா மாண்பு மிகுந்தவன் நீயே, நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. اما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بالقرآن المجيد: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. هن لباس لكم وانتم لباس لهن. صدق الله العلي العظيم. அளவெல்லா அருளும் நிகழ்வா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்க்கத்தக்க சமயத்தில் தருவ மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயா தண்ணி படைத்த தர்ம பிரபாகிய தர்மகத்தாராகிய வல்லோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் அளித்தது. இன்னும் அமைதிக்குடன் நபியின் ஹாத்தம் நபி, முத்திர நபி, சம்மன் நபி, சீரிய நபி அஹ்மத் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு சர்தாரே ஆயிரம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபிங்கள், தபா தாபிங்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சோதாக்கள், முத்தத்தின மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தியனும் சமாதானமழை என்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, என்னுடைய தலைப்பு பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு 4 விஷயங்களில் நாம் தேடிக்கொள்ளக்கூடிய, அதை ஆராய்ந்து அனுசரித்து நடக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்துள்ளார்கள். அது என்ன 4 விஷயங்கள் என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் முதலாவதாக இருக்கக்கூடியது தன்னுடைய துணைவியை தேடிக்கொள்ளும் பொழுது அதை நல்ல முறையில் இவர்கள் காண வேண்டும். அவர்கள் அதை கண்டுகொண்டுதான், ஆராய்ந்து கொண்டுதான் இவர்கள் திருமணம் என்பது முடிக்க வேண்டும். 4 விஷயத்திற்காக நீங்கள் பெண்ணை பார்க்கலாம், அல்லது ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு மாப்பிள்ளையை மணமகனை தேடுவதாக இருந்தாலும் சரி, அல்லது மணமகளை தேடுவதாக இருந்தாலும் சரி, அவர்கள் 4 விஷயங்களை கவனிக்க வேண்டும். என்ன 4 விஷயங்கள்? ஒன்று, அதனுடைய அழகு. இரண்டாவது, அதனுடைய குடும்பம். மூன்றாவது, செல்வம். நான்காவது,
கல்வி மார்க்கத்துடைய பற்றுதல்களை பற்றி அவர்களிடத்தில் நாம் பார்க்க வேண்டும். இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், நீங்கள் நான்காவது விஷயமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய கல்விகளை பற்றி, அவர்களுடைய மார்க்கங்களை பற்றி, மார்க்க கல்விகளை பற்றி தேடிக்கொண்டு எடுக்கக்கூடியது இருக்கிறது, அதுதான் சால சிறந்ததாக இருக்கின்றது. ஒரு குடும்பத்திற்கு வரக்கூடிய மருமகனாக இருக்கட்டும், மருமகளாக இருக்கட்டும், அவர்கள் வருகின்றார்கள் என்றால் அவர்கள் மூலியமாக அந்த குடும்பத்திற்கு நலவும் நடப்பது இருக்கின்றது, தீமையும் நடப்பது இருக்கின்றது, பரக்கத்தும் இருக்கின்றது, அதே சமயத்தில் முசீபத்தும் இருக்கின்றது. அப்படியானால் அவர்களை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய சமயங்களில் மிகவும் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். தொழுகையுடைய பற்றுதல்கள் அவர்களுக்கு இருக்கின்றதா? மார்க்கத்துடைய பற்றுதல்கள் அவர்களுக்கு இருக்கின்றதா? கல்வியுடைய பற்றுதல்கள் இருக்கின்றதா என்பதையெல்லாம் எல்லாவற்றையும் அவர்களிடத்தில் நாம் பார்க்க வேண்டும். பார்க்க தவறக்கூடிய சமயங்களில் தான் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்று சொல்கின்றோமே, இது மிகவும் பிரம்மாண்டமான ஒன்றாக அமைந்து விடுகிறது. புரிந்து கொள்வதில்லை, கணவன் மனைவியை புரிந்து கொள்வதில்லை, மனைவி கணவனை புரிந்து கொள்வதில்லை, இன்னும் குடும்பத்தார்களை பற்றி அவர்கள் விளங்கிக் கொள்வதில்லை. இவர்கள் கல்வி என்பதை மட்டும் எடுக்கின்றார்கள். எந்த கல்வியை எடுத்துக் கொள்கின்றார்கள்? மார்க்க கல்வியை விட்டுவிட்டு உலகக்கூடிய கல்வியில் சிறந்தவர்களாக இருக்கின்றார்களா என்பதை மட்டும் பார்த்துக் கொள்கின்றார்கள். உலகத்துடைய கல்வியை மட்டும் எடுத்துக்கொண்டு பார்த்தால் அதில் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்று பார்க்கும் பொழுது ஏராளமான விளைவுகள் இருக்கின்றது. இன்று சில இடங்களில் பார்க்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், விவாதங்கள் என்று வரும்போது அங்கே நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சமயங்களில் இருக்கக்கூடியது என்ன வருகின்றது என்றால், என்னை விட என் கணவன் அதிகம் படிக்கவில்லை, குறைவாக படித்துள்ளார், என்னை விட என் கணவன் குறைவாக சம்பாத்தியத்தில் இருக்கின்றான். இப்படி கூறிக்கொண்டு விவாகரத்து என்பதான இவர்கள் மனக்கால மன்றங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதை நாம் கண்டுகொண்டுதான் இருக்கின்றோம். நமது சமுதாயம் இன்னும் அதை கண்டுகொண்டுதான் இருக்கின்றது. 2000க்கு பின்பாக வரக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் சொல்லக்கூடிய சமயங்களில் சொல்கின்றார்கள், திருமண உறவுடைய முறிப்பை பற்றி வரக்கூடிய நபர்கள் அதிகமாக என்று எதிர் வருகின்றார்கள் என்றால் பெண்கள் கேட்டு வருகின்றார்கள், குலா என்று சொல்வார்கள். குலாவில் தான் வந்து நிற்கின்றார்கள். பெண்களுக்கு கல்வி அறிவுகள் வேண்டும் என்பதாக எண்ணிக்கொண்டு அதிகமான முறைகளில் இவர்களுக்கு எல்லாவற்றையும் நாங்கள் கற்றுக் கொடுக்கின்றோம் என்பதாக அவர்களுடைய வாழ்க்கைகளை கேள்விக்குறித்து அமைத்து வருகின்றார்கள். அடுத்தபடியாக நாம் பிறருடைய இல்லங்களில் நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி சொல்லிக் கொடுப்பதையும் தவறிவிடுகின்றார்கள். மார்க்கம் அதை பற்றி நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். கணவன் என்று சொல்லும் பொழுது இதற்கு தமிழ் விளக்கம் சொல்லும் பொழுது சொல்வார்கள், கண் என்பதாக, கண்ணில் இருந்து புறப்படுவதுதான் கணவன் என்பதாக. கண்ணை எப்படி பாதுகாக்கின்றோமோ, எப்படி இலைகள் பாதுகாக்கின்றதோ, இதுபோன்று தன்னுடைய கணவனுடைய அனைத்து விஷயங்களையும் பாதுகாப்பதற்கு கடமைப்பட்டவளாக இருக்கின்றாள் பெண். அதில் தவறக்கூடிய சமயங்களில் தான் கண்களில் ஏற்படக்கூடிய விழக்கூடிய தூசிகளின் காரணமாக எப்படி உருட்டு விடுகின்றதோ இதுபோன்று இவர்களுடைய வாழ்க்கையும் நகர்கின்றன.
அதே சமயத்தில் மனைவியை பற்றி சொல்லும் பொழுது சொல்கின்றார்கள், மனைவி பிளஸ் அபி என்பதாக. மனை என்றால் இடத்திற்கு சொல்லக்கூடியது, அது என்றால் வேலியை பாதுகாக்கக்கூடிய, வேலியை சொல்லக்கூடியது. தான் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை வேலிகள் போன்று பாதுகாக்கக்கூடியது. இதுதான் மனைவியுடைய கடமையாக இருக்கின்றது. மார்க்கம் சொல்லித் தரக்கூடியது அல்ல. அல்லாஹ் சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றான், உங்களுடைய கணவனுடைய அமானிதங்களை அனைத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்கள். அவர்களுடைய அமானிதமாக கொடுக்கப்பட்டுள்ளது என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அதில் தவறக்கூடிய சமயங்களில் இவர்கள் குற்றவாளிகளாக மாறுவார்கள். எது எது அமானிதம்? தன்னுடைய கணவனுடைய பெற்றோர்கள் அமானிதம், கணவனுடைய சொத்துக்கள் அமானிதம், கருணால் கிடைக்கப்பட்ட குழந்தைகள் அமானிதம், இன்னும் அவர்களுடைய கண்ணியத்தை காப்பது இன்னும் அமானிதமாக இருக்கின்றது. இதை பாதுகாத்துக் கொண்டு இவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார். ஏதோ இஸ்லாம் அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறது என்று அவனமே விடக்கூடாது. இந்த அடிமைத்தனத்தை கொண்டு வரவில்லை. இஸ்லாம் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது, நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதற்கு பின்னால் நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறார். இதை பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய இல்லம், அவர்களுடைய குழந்தைகள், இன்னும் கண்ணியம், இதுகளை பாதுகாக்கப்பட வேண்டும். அதில் தவறக்கூடிய சமயங்களில் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் மாபெரும் விளைவுகளாக மாறுகின்றது. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பெற்றோர்களை இங்கே நிந்திப்பதற்கு முதன்மையாக காரணமாக இருக்கக்கூடியது நாளில் பெற்றோர்களாக மாறக்கூடிய இந்த கணவன் மனைவிதான். தன்னுடைய கணவனும் சொல்லிக் கொடுப்பதை வைத்து மனைவியுடைய பேச்சை கேட்டு தலையாரி மந்திரம் என்று சொல்வார்களே, இது ஓடுவதன் காரணமாக என்ன ஆகிவிடுகின்றது? தங்களுடைய பெற்றோர்களை தெருக்களில் விட்டுவிடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு விடுகின்றது. பெற்றோர்களை எந்த ஒரு குழந்தைகள் கவனித்தேனையோ அவர்கள் இந்த பூமியிலே அதற்குரிய பலனை அணிவிப்பார்கள். அதற்குரிய தண்டனைகள் அவர்களுக்கு எந்த ஒரு வழக்கத்திலும் இருக்காது, எடுபட்டுவிடும். எவ்வளவோ கஷ்டப்படுகிறார், இவர் கஷ்டப்படுவாரு, சிரமப்படுவாரு, ஆனால் இவருடைய தொழிலில் வழக்கம் இருக்காது. 10 ரூபாய் வருமானம் வருதுன்னா 100 ரூபாய் செலவு வரும். இதுதான் இவரிடம் வழக்கத்தில் நாமளாகக்கூடியதற்கு பல்வேறு வழிகளில் தரங்கள் வந்தாலும் இவர்களுக்கு தங்குவதில்லை. ஒண்ணு இல்லைங்க, அதுல இருந்த அந்த 100 ரூபாயில ஒரு 10 ரூபாய் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கும்போது அவர்கள் வாங்கிக் கொண்டு சொல்கின்றார்களே, அவர்கள் வாங்கிக் கொண்டு பெற்றுக்கொண்டு சந்தோஷம் அடைந்து என்னுடைய மகன் தந்தான் என்று அந்த கொடுக்கப்பட்ட 10 ரூபாயை 10 நபர்களிடமாவது அவர்கள் சென்று சொல்வார்கள், என்னுடைய மகன் வந்து இன்னைக்கு காசு கொடுத்தாங்க, என்னுடைய மகன் வந்து இன்னைக்கு பணம் கொடுத்தாங்க, என் மகன் கொடுத்தவங்க நான் மாத்திரை வாங்கணும்னு நினைச்சிருந்தேன், ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு நினைச்சிருந்தேன், என் மகன் கொண்டு வந்த காசு கொடுத்த உடனே அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நான் போய் வாங்குறாங்க. இந்த ஒரு சந்தோஷம் அல்லாஹ் குறிக்கின்றார். பெற்றோர்கள் சந்தோஷம் அடையக்கூடிய சமயங்களில் அல்லாஹ் சந்தோஷம் அடைகின்றார். இதற்கு காரணம் முதன்மையாக நாம் பார்க்கக்கூடியது, அங்கே பெண் பார்க்கக்கூடிய சமயங்களும் சரி, மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய சமயங்களும் சரி, அல்லாஹ் ரசூல் அவருக்கு சொல்லப்பட்ட ஒன்றை தவறவிட்டு விட்டோம். இதனுடைய விளைவு இங்கு நாம் தெருக்களில் இருக்கின்றோம். முதலாவது. இரண்டாவதாக, மனிதன் இவன் பார்க்கக்கூடியது
இவன் கவனிக்க வேண்டியது தன்னுடைய மனைவி அமர்ந்ததற்கு பின்னால் மனைகளை நாம் சரி செய்ய வேண்டும். இஸ்லாம் சொல்லுது இருப்பிடம் அவசியம் என்பதாக. ஒவ்வொரு நபர்களுக்கும் இருப்பிடம் என்பது அவசியம். இருப்பிடம் இல்லாமல் இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் எடுத்து சொல்கின்றார்கள். 2020 என்று எண்ணுகின்றேன் ஒரு டேட்டா எடுத்தார். இல்லங்கள் இல்லாதவர்கள் யார், எந்த சமூகத்தினர்கள் என்பதாக. அதில் இருக்கக்கூடிய சமயத்தில் இஸ்லாமியர்கள் 94.8% பேர்கள் இல்லங்கள் இல்லாமல் வாடகை இல்லங்களில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவருடைய வீடுகளை அங்கே அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சில ஊர்களில் கட்டுப்பாடுகள் இருக்கும். இது இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடங்கள். இங்கே மற்றவர்களுக்கு நாம் கொடுப்பதை தவிர்த்துக் கொள்வோம் என்பதாக எண்ணி கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களே அங்கே மற்றவர்களுக்காக வேண்டி இவர்களுடைய இடங்களை விட்டுவிட்டு சென்று கொண்டே இருப்பார்கள். கேட்டா சொல்லுவாங்க, அவர் நல்ல நேரம் நல்லா தந்தாருங்க, யாருங்க நம்ம தருவா? சமூகத்திற்குள் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு வாழக்கூடிய இடம் அது ஒரு மனிதனுக்கு பழக்கத்துகளை அதிகப்படுத்தி தர வேண்டும். எந்த அளவிற்கு அதிகப்படுத்தி தர வேண்டும்? இவன் தன்னுடைய இல்லத்திற்குள் சென்றால் நிம்மதிகள் ஏற்படும் அளவிற்கு இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு வீடு வாங்கியிருக்கோம், வீடு இருக்குது, வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா பல்வேறு பிரச்சனைகள் ஆண்கள் வெளியே சென்று வரக்கூடியவர்கள் தான். என்னென்ன பிரச்சனைகளை சந்திப்பார்கள் என்பது அறியாது. இவர்கள் வெளியே சென்று தங்களுடைய இல்லத்திற்குள் வரக்கூடிய சமயங்களில் சந்தோஷம் என்பது அவர்களுக்கு அங்கே இருக்க வேண்டும், ஒரு நிம்மதி என்பது இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ள போன உடனே புக்கள் புடுங்களாக இருந்துச்சுன்னா அங்க அது மறக்கத்தான் இல்லை. வீட்டுக்குள்ள நடந்த உடனே இவர் தனியா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள போனாலே ஒரு மாதிரியா இருக்குங்க, வீட்டுல இருக்குங்க, கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாருன்னா இவருக்கு ஏதோ அந்த வீடுக்கும் இவருக்கும் சரியான முறைகளில் இல்லை. அருமைக்குரிய சகோதரர்களே, அதுவும் தங்களுக்கு வீடுகள் வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் எப்படி தங்களுடைய சொத்துக்கள் என்று தாங்கள் சம்பாதித்து வாங்க வேண்டும். என்னுடைய பாட்டன் முப்பாட்டம் வச்சிருந்தவருடைய சொத்துக்களை வச்சுக்கிட்டு சிந்திச்சு 7 தலைமுறையாக 20 தலைமுறையாக நாங்கள் சிந்திச்சு உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா இது சோம்பேறித்தனத்தினுடைய அடையாளம். இன்னைக்கு முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களை வைத்துக் கொண்டு இஸ்லாம் பின்தங்கி இருப்பதற்குரிய ஒரு காலகட்டத்தில் அதிகமாக சொத்துக்கள் உள்ளவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தார்கள். இன்று நேரே சொல்லப்பட்டவுடைய டேட்டாவின் அடிப்படையில் இன்னும் கீழே சென்றதற்குரிய காரணம் என்ன? சோம்பேறித்தனம் என்பது ஒன்று மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்பட்டுவிட்டது. வெற்றித்தனமான பேச்சுக்களுக்கு நாம் செலவழிப்போம், ஒரு ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு நாம் செலவழிப்பதற்கு யோசிப்போம். இது மனிதனுடைய இயல்பாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்வதாக இருந்தால் இவர்களுடைய மேலை நாடுகள் எல்லாம் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய சீனா போன்ற நாடுகள் எல்லாம் அழிந்த ஒரு முறை இறுதி மீண்டு வந்து கொண்டிருக்கின்றது. சைனாவை போன்ற நாடுகள் எல்லாம் புது புது கண்டுபிடிப்புகளாக ஒப்பந்தங்களாக ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள். அழிக்கப்பட்ட நாடுகள் கொண்டு அழிந்தார்கள். ஆனால் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் நாம் இன்னும் தாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய மூளைகள் எல்லாம் ஒரு பக்கமாக திசையின் பக்கமாக தேர்ந்து விட்டார்கள். எந்த திசையின் பக்கமாக? உட்கார்ந்த இடத்துல எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், உட்கார்ந்த இடத்துல எல்லாம் எழுதிக்கலாங்க. நாட்டுடைய நடப்புகளை பார்க்கிறது செல்போன்ல பார்த்து கொண்டு வாட்ஸ்அப்ல இருக்கிற உட்கார்ந்துட்டு நம்ம அதை உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சோம்.
இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் போய்கொண்டுதான் இருக்கின்றது. பேஸ்புக்ல வர்றதை வச்சுக்கிட்டு அது பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் அதை வச்சு உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சு. தேவையான ஒன்றைக்கு செலவழிப்பது என்பது இல்லை. அப்துல் ரஹ்மான் அவர்கள் மக்காவில் இருந்து ஒன்றுமே இல்லாமல் தங்களுடைய அனைத்து பொருள்களையும் பிடுங்கப்பட்டு நீராட வாங்கியாக ஒன்றும் இல்லாமல் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். அப்துல் ரஹ்மான் அவர்கள் உள்ள வந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை சேர்ந்த ஒரு சஹாபியை சகோதரனாக ஆக்கின்றார்கள். நம்ம கேள்விப்பட்ட சரித்திரங்கள் தான். ஹிஜ்ரத் வந்தவர்களுக்கு சஹாபாக்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் தங்களுடைய சொத்துக்களில் பாதியை வைத்தார்கள், எழுதி கொடுத்தார்கள். அவர்களிடம் இருக்கக்கூடியவர்களெல்லாம் பகிர்ந்து கொண்டார்கள். ஆனா அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும் சகோதரர்களாக ஏற்படுத்தப்பட்ட மதீனாவாசிகளை ஏற்படுத்துகிறாங்க. அவர் கூட்டு போய் சொல்வாரு, என்னுடைய சொத்துக்களை எல்லாம் செய்யுங்க. அவர் சொன்னாரு, அப்துல் ரஹ்மான் எனக்கு எது வேணாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்யட்டும். அவர் செஞ்சிருவாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்யட்டும். நீங்க சொல்றீங்க, நல்லது, சந்தோஷம். எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் செய்யுங்கள். இந்த மதீனா நகரத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்களையான பிள்ளைகள் காட்டுங்கள், கருத்தர் எனக்கு காட்டுகின்றாங்க. அப்ப என்ன இது அப்படின்னு தெரியாம இவங்க கருத்தரை போய் சாப்பிட்டாங்க. காலையில் கருத்தரை கொண்டு போறாங்க, கொண்டு போய் விட்ட உடனே இந்த இடத்தில் ஒன்றும் இல்லை. ஒரு மனிதனிடம் இருந்து ஆட்டை வாங்கியிருந்தார்கள். உங்களுக்கு நான் காசு தரேன், இந்த ஆட்டை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. எவ்வளவு நீங்க 2 தரம், சரி கொடுங்க. இவர் அடுத்த அதை வந்து 2 கிரகத்திற்கு வாங்கப்பட்டு 3 கிரகத்திற்கு விற்கப்பட்டு இவற்றை 2 கிரகத்திற்கு 1 கிரகம் அடுத்து 1. இதுபோல கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கப்பட்டு பல கிரகங்களை அவர் சேர்த்து வருகின்றார் ஒரே நாள்ல. எந்த அளவிற்கு ஒன்றுமில்லாமல் சென்ற அப்துல் ரஹ்மான் அவர்கள் தங்களுடைய முயற்சியின் காரணமாக ஆயிரக்கணக்கான திரகத்தையும் தினாவையும் கையில் வைத்திருந்தார்கள். நிராகரணியாக ஆளப்பட்டவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எதை தொடுகின்றார்களோ கல்லை தொட்டாலும் பொன்னாக மாறும் அவர்களுக்கு. அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வியாபாரத்தில் பரக்கத் செய்து விட்டார். அவர்களுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்திருக்கின்றார் என்பதாக சொன்னார்கள். லாபத்தை இறக்கையில் அவர்களுடைய அப்பாத்துடைய சமயம் 4 மனைவியர்கள் ஒவ்வொரு நபர்களுக்கும் 80,000 கிரகத்தை சேர்த்து வைத்திருந்தார்கள். சமமான முறைகளை கொடுத்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான ஒட்டகங்கள், ஆடுகள், குதிரைகள், ஆயிரக்கணக்கான ஆடுகள் மந்தைகளாக வைத்திருந்தார்கள், விட்டு சென்றார்கள். அரபியில் ஒரு பழமொழி சொல்றார்கள், மண் என்பதாக. முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சிகள் என்பது அவசியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சோம்பேறிகள் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள், சோம்பேறிகள் நரகத்தில் நுழைவார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அவர்களுக்கு சோம்பேறித்தனமாக மன்னன் இருக்கின்றான் என்றால் அவனை அந்த அளவிற்கு கடுமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாடியிருக்கின்றார். ஒரு மனிதர் சொல்றாரு, ஒரு சஹாபி
யார சொல்லலாம், எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு ஒண்ணு இல்லை, ஏதாச்சும் புரியல அப்படின்னு சொல்லும் பொழுது ஒண்ணு இல்லையில ரசூலுல்லாஹ் உன்கிட்ட என்ன இருக்குது என்ற சில பொருள் இந்த துணி இருந்ததா இருக்கு யார சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னு நீங்க உன்கிட்ட இருக்கிறத கொண்டு வாங்க. கொண்டு வந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்கள் மத்தியில் இதை யார் வரைக்கும் வாங்கிக்கிறா பூர்வ என்பது இதை யார் வரைக்கும் வாங்கிக்கிறாருன்னு அவங்க சித்தியத்தில் சொன்னாங்க, நான் வாங்கிக்கிறேன் 10 திரகத்துக்கு. அவர் வாங்கினா ஜேபில் கொடுத்துட்டு அந்த 10 திரகத்தை வாங்கி கோடாலி ஒன்று வாங்கி கையில கொடுத்தாங்க. கோடாலி வாங்கி கையில கொடுத்தானே, நீங்க போய் வாங்க அல்லாஹ் பரவாயில்ல செய்வாங்க. அவர் காட்டிற்கு சென்றார், மரங்களை வெட்டினார், பெரும் செல்வந்தராக மாறுகின்றார். யாசகம் கேட்க வந்தவரே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உழைப்பாளியாக மாற்றி காட்டுகின்றார்கள். ஏன் யாசகம் செய்வது என்பது என்னிடத்தில் கையேந்துவது என்பது வந்துவிட்டால் இதே என்னுடைய தொழிலாக மாறிவிடும். அப்ப சோம்பேறித்தனமாக உட்கார்ந்துகிட்டே காசு கேட்டு காசு வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். அப்ப இவனுக்கு ஒரு தொழிலை நாம் கற்றுக் கொடுப்போம் என்பதாக அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டுகின்றார்கள். அன்னைக்குரிய சகோதரர்களே, இப்படி தொழில்களை செய்து சுறுசுறுப்பாக செய்து நாம் நமக்குரிய இடங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துகின்றார்கள். மூன்றாவதாக அண்டை வீட்டாருடன் அனுசரணையாக நடப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய அண்டை வீட்டார் உங்களை பொருள் கொண்டார்களை அல்லாஹ்வுடைய போட்டுக்கொண்டிருக்கிறார். எப்படி எல்லா விஷயங்களிலும் அவர்கள் நேர்மையாக நடக்கும் பொழுது அவர்களுக்கு நான் இணக்கமாக நடந்து செல்வது. ஐந்து மார்க்கத்துக்கு புறம்பான ஒன்றை செய்யும் பொழுது அதுக்கு நான் வந்து இணக்கமா போயிட்டு போறதில்லை. அண்டை வீட்டுக்கார சேர்ந்துக்கிட்டு சரி வா யாரும் இல்லை போய் நம்ம இன்னைக்கு அங்க போய் அது செய்வோம் தவறான காரியங்களுக்கு ஹராமான காரியத்திற்கு கூப்பிடும் பொழுது நம்ம போயிட்டு இல்லை. இந்த இலக்கம் இல்லை. மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர்களுக்கு எந்த நீங்களும் இலக்கங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் அண்டை வீட்டால் பசித்திருக்க நீங்கள் புசிக்காதீர்கள் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவிற்கு அவர்கள் அண்டை வீட்டாரை பற்றி சொல்லிக் கொண்டே போகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்து சொல்லும் பொழுது சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி விடுவார்களோ என்பதை நாங்கள் அஞ்சினோம். எதை என்று தெரியுமா? எங்களுடைய சொத்துக்கள் என்றும் அவர்களுக்கு பங்குண்டு என்று சொல்லும் அளவிற்கு சென்று விடுவார்களோ என்பதாக நாங்கள் அஞ்சினோம். அந்த அளவிற்கு அனுசரணையாக என்று சொன்னார். இன்னைக்கு ஒரு இலைகள் விழுந்தால் கூட அங்கே சண்டைகள் ஏற்படுகின்றது. அண்டை வீட்டார்கள் இடங்களை அபகரிப்பதன் மூலமாக ஏற்படுகின்றது சண்டைகள். மாநில வாரியாக நடந்து கொண்டிருக்கின்றது, இன்றும் நடக்கின்றது. ஒவ்வொரு விஷயங்களும் அதனால் அண்டை வீட்டாரை நீங்கள் நல்ல அண்டை வீட்டார்கள் அமைவது ரொம்ப பெரிய பாக்கியம்தான். நான்காவதாக வாகனத்தை சொல்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாகனம் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வாகனம் அது சரியான ஒன்றாக இருக்கும். சிலர் வாங்கியிருப்பாங்க, காரில் பைக் வாங்கியிருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் அது பண்ணிட்டு இருக்கும், ஏதாச்சும் ஒன்று ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? மாசம் ஆமாண்டு அடுத்த அதை வித்துட்டு பெருசாக நம்ம வேற வாங்க பார்த்தோம் இல்லைங்க. நல்ல கம்ஃபர்டபுளா இருக்குங்க, உட்காந்து போறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் வந்துட்டே இருக்கு. எடுத்தா இவர் எடுத்து வெளியே போனாருனாலே ஏதாச்சும் ஒரு ஃபால்ட். அப்படி இருந்தா அந்த வாகனம் நமக்கு சரியான முறைகளில் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய வாகனத்தை நீங்கள் சரியான முறையில் பார்த்து வெண்டித்து வாங்குங்கள். அப்ப அன்னைக்குதான் வாகனம் என்று சொல்லக்கூடியது குதிரையும் ஒட்டகமாக இருந்தது. குதிரை
உற்சாகமாக இருந்துச்சு. ஒரு சமயம் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போயிட்டு வர்றாங்க. போயிட்டு வரக்கூடிய சமயத்துல ஒரு சஹாபி தன்னுடைய இந்த ஏற்றம் இறைப்பதற்காக வேண்டி வச்சிருப்பாங்க. தண்ணி இறைக்கக்கூடிய ஏற்றம் இறைப்பதற்காக வேண்டி அதற்காக வேண்டி இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகம் இதை எடுத்துட்டு போயிடாரு. போகும்போது ரசூலுல்லாஹியோட போகிறார். போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்பொழுது அது கழிப்பாயி எல்லா பேரும் முன்ன போயிட்டாங்க. இந்த சஹாபி மட்டும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹி பார்க்கிறாங்க. என்ன ஒட்டகம் களி ரொம்ப கரைச்சு போயிடுச்சு அப்படின்னு ஒரு தட்டு தட்டாக ரசூலுல்லாஹி பின்னாடி ஒட்டகத்தை அவர்கள் தட்டிய வழக்கத்தினால் வேகமாக முன்னேறி செல்கின்றது. அந்த ஒட்டகம் எல்லா நபர்களும் முன்னேறி சென்று விடுகின்றது. இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போய் சொன்னாங்க, மதீனால வந்து ஏன்டா இந்த ஒட்டகத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு போறாங்க. மதீனாவுக்கு போயிடறாங்க. மதீனாவை போய் சேர்ந்தாங்க. அதே போல ஒரு ஒட்டகத்தை ரசூலுல்லாஹி வித்துறாங்க. காசும் கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹி வாங்கிட்டாங்க. அப்ப அந்த சாதி சொன்னார், யாரும் சொல்லா நான் நீ சீக்கிரம் வீட்டுக்கு போறேன். ஏன் அப்படின்னா என்னுடைய இப்பதான் திருமணம் ஆயிருக்கு, எனக்கு என்னுடைய மனைவியை பார்க்க போய் அப்படின்னா அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நீங்க சையீபா கல்யாணம் தான் பாக்கிலாம் சையீபா பாக்கிலாம் வந்து அழைத்து சொல்றாங்க. அதெல்லாம் சையீபானா கன்னி பண்ணி நீங்கள் கல்யாணம் பண்ணினீங்களா அல்லது திருமணமாகி விவாகத்தானோ அல்லது கணவன் என்பதோ விதவையோ இப்படி உள்ளவர்கள் பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்தீர்களா என்பதாக கேட்டபொழுது யார் சொல்றா, என்னுடைய தந்தை இறக்கக்கூடிய சமயத்தில் எனக்கு சில சகோதரிகளை குழந்தைகளாக இருக்கக்கூடிய சகோதரிகளை விட்டு சென்று விட்டார்கள். அவர்களையும் கவனித்துக் கொள்வதற்காக வேண்டி நான் அனுபவமுள்ள உதவியான ஒரு பெண்ணை தான் திருமணம் முடித்தேன் என்றாக சொல்றாங்க. அவர் சொல்றாங்க, சரி கொடுக்குறாங்க. இவர் போல ஒட்டகத்தை வாங்கி திரும்ப ரசூலுல்லாஹி ஒட்டகத்தை கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்க. அங்க போனவுடனே தன்னுடைய மாமனாருக்கு சொல்றாங்க, இது போல நடந்துச்சு, ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடனே செய்யறாங்க, ஒட்டகத்தை நீங்க கொடுத்துட்டீங்களா கொடுத்துட்டீங்களா இப்ப என்ன செய்ய போறீங்கன்னா ரசூலுல்லாஹி ரிட்டர்ன் ஒட்டகத்தை கொடுத்துட்டாங்க. எனக்கு ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு பரக்கத்தான ஒன்று என்பதாக திராட்சை ரசூலுல்லாஹி கொடுக்கிறாங்க. அப்ப வாகனம் என்பது எடுக்கக்கூடிய சமயங்களில் நேர்த்திகளை பார்த்து வாங்கக்கூடியதல்ல. இன்னைக்கு லட்சக்கணக்கில் போட்டு வாங்கி பெருசா இருக்குது, அந்த வாகனம் நல்லா இருக்கு அப்படின்னு நமக்கு அனைத்திற்கும் ஒத்து வரக்கூடியது வாகனமாக வாங்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்துள்ளார்கள். எதை கேட்டமோ எதை பேசினமோ அதன் பிரகாரம் விலங்கி நடக்கக்கூடிய நெல்மக்களாக வட்டமொன்றான் முறையை மாற்றி அருள்வானாக. வாசல் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.